பலரை ஏமாற்றி நூதன முறையில் பேச்சு கொடுத்து பணபறிப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தற்போது அவர் கம்பி எண்ணுகிறார். நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த தொகுப்பு. விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவர் முகமது ரிஸ்வான். இவருக்கு 23 வயதாகிறது. இவர் மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் பகுதியில் தங்கி தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் இருக்கிற மெப்ஸ் ஏற்றுமதி வளாகத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில இவர் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தாம்பரம் பேருந்து நிலையத்தில் சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்து இருசக்கர வாகனத்தை பார்த்திருக்கார். அந்த வாகனம் அவருக்கு பிடிச்சதுனால அதே போன்று வாகனத்தை வாங்க விரும்பியதா அந்த வாகனம் வச்சிருந்த உரிமையாளர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அப்ப அந்த நபர் தானும் அந்த வாகனத்தை விற்பனை செய்ய உள்ளதா கூறி விலை பேசி இருக்கார். இறுதியில 24,000 ரூபாய்க்கு வாகனத்தை தர ஒப்புக்கொண்டு முகமது ரிஸ்வான் கிட்ட இருந்து அந்த நபர் பணத்தை பெற்றுக்கொண்டு வாகனத்தை முகமது ரிஸ்வான் பெயருக்கு மாற்றி தருவதா கூறி வாகனத்தை எடுத்து சென்றிருக்கார். பின்னர் தொடர்ந்து முகமது ரிஸ்வான் அந்த நபருக்கு தொடர்பு கொண்ட போது அவர் முறையாக பதிலளிக்காமல் இருந்திருக்கார். பின்னர் கடந்த மாதம் முகமது ரிஸ்வானை வாகனத்தை தருவதாக தாம்பரம் பகுதிக்கு வரவழைத்து அவரை தாக்கி செல்போனை பறித்து கொண்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கார். இதனைத் தொடர்ந்து முகமது ரிஸ்வான் இது குறித்து தாம்பரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செஞ்ச நங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த சசிகுமார் என்பவரை சானிட்டோரியம் பகுதியில் வச்சு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பின்னர் அவர் முகமது ரிஸ்வான் இடம் பெற்ற 24,000 ரூபாய் பணத்தில் 16,000 ரூபாய் மற்றும் முகமது ரிஸ்வானின் செல்போனை விற்பனை செய்து வைத்திருந்த 6,500 பணம் என மொத்தம் 22,500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அதன் பின்பு சசிகுமாரிடம் நடத்திய விசாரணையில் போலியாக ரயில்வே துறை அதிகாரி என்ற அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு தனது பேச்சு திறமையால பல பெண்களை நேரடியாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் பழகி அவர்களை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் வாங்கியதும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே சசிகுமார் மேல பெரம்பலூர் காவல் நிலையத்தில் ஏமாற்றி பணம் பறித்ததா வழக்கு நிலுவையில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் மேல வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.